எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. அன்றைய நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார், பொறுமை காத்தார். அவர் ஒழுக்கத்தை பற்றி பேசும்போதும் அவங்க குடும்பத்தை பற்றி பேசும்போதும் அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே பேசும்போது என்னமோ அங்கே நிற்கிற ஆண்கள்லாம் யோக்கிய மாதிரி எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காத மாட்டி அப்படியே அல்லாஹ் சொன்ன மாதிரி கருப்பை பேணுங்க, பார்வையை தாழ்த்துங்கன்னு அப்படியே ஒழுக்கமாக வாழ்ந்த ஒழுக்க சீலர்கள் மாதிரி அவரை பற்றி பேசுகிறீங்களே. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஒரு ரோட்டில் போகிற ஒரு பெண்ணையும் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் எல்லாம் உத்தமர்களா? அதனால் ஒருத்தரை பேசும்போது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னு நினைக்கணும். சரியா? நம்ம வாழ்க்கை என்னெல்லாம் நடந்தது, எல்லாருக்கும் சோதனை இருக்கும். சோதனைகள் ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், முன் சென்ற சமுதாயம் அனுபவித்ததை போல் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் போயிட முடியுமா அப்படிங்கிறான். அதனால் நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும். வாழ்க்கையில் சர்க்கிள்ங்கிறது ஏற்றம் இறக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சரியா? அதனால் இவர் என்ன செஞ்சார், ஏது செஞ்சார் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம வரல. அது அல்லாவுக்கும் அவருக்கும் உரியது. நீங்கள் போய் கொடுக்க போகிறீங்களா? அவர் இவ்வளோ கடன் பட்டுட்டார், இந்தாங்க உங்கள் 10 கோடி, இந்தாங்க 10 லட்சம், இந்தாங்க உங்களுக்கு தாரேன் அப்படின்னு கொடுக்க போகிறீங்களா? கொடுக்கலல்ல, அப்புறம் வீணாக பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கி இலங்கையில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம், எத்தனை கோடினா நாங்கள் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி மக்கள் சமூக வலைதளங்களை பார்க்குறோம். அவருக்காக உதவி செய்யக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. 1 லட்சம் பேர் 1000 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போச்சு வேலை, அவருடைய கடன் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நல்லவர்களுக்கு அல்ல எந்த வழினாலும் கொடுப்பான். அவர் எல்லாம் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ்வுடைய தர்ஜா உயர்த்துவான். இன்றைக்கி அவர்கிட்ட வேலை பார்த்த மாற்று மத சகோதரி கூட அவரை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கு, அவர் நல்ல மனிதர், நல்ல ஒழுக்கமானவர், பெண்களிடத்தில் அழகான முறை நடப்பார் அப்படின்னு. ஆனால் இந்த பயான் கேட்ட இந்த முஸ்லீம்களுக்கு அறிவில்லை. ஏன்னா ஒரு பொறாமை, அந்த பொறாமையுடைய சிந்தனை தான் இப்படி மனிதர்களை பேச சொல்லுது. நல்ல மனிதர்கள் பேசுவாங்களா? நல்ல மனிதர் எப்படி இருப்பாங்க? வாய மூடி அமைதியாக இருப்பாங்க, மற்றவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம், கொடுக்கல் வாங்கலை பற்றி தான் பேசணும் ஒழிய அசிங்கமாக பேசுகிறதுக்கும் அவங்க குடும்பத்தை பேசுகிறதுக்கும் என்ன உங்களுக்கு அருகதை இருக்குது? நம்ம வாழ்க்கை எல்லாம் நடந்துன்னு வந்திருக்கு. நம்மளும் அவங்களுக்கு நடந்த எல்லாமே நம்மளுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வாழ்க்கையில் இருக்குது. அந்த யாருக்காவது நான் கடனே கிடையாது, நான் ஒழுங்காக வாழ்ந்திருக்கேன், எந்த மனிதர்கிட்டையும் வாங்கினது கிடையாது, யார்கிட்டையும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஒருத்தவங்களை பேசும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சு பேசணும், தெரியாமல் பரப்பக்கூடாது. சரியா? காதில் வாங்கினது ஃபுல்லாக பரப்புறவை யார்? பொய்யன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எவன் என்ன சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும், இல்லைன்னா பேசக்கூடாது. இவர் ஒரு நல்ல சகோதரர், அவ்வளோ பயான், அவ்வளோ ஒரு இது, எவ்வளோ மக்கள் இவர் திருந்துறதுக்கு காரணமாக இருக்காங்க. இன்றைக்கி ஜென்சி பசங்க காரணம் அவங்க திருந்துறதுக்கு இந்த இவர் தான் ரொம்ப ஒரு இதாக இருக்கார். ஏன்னா இவருடைய பயான் அந்த அளவுக்கு அல்ல, உண்மையோட அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் ஒருபோது இவரை கைவிட மாட்டான். சகோதரருக்கு எல்லோரும் உதவ ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு வங்கி கணக்கு தொடங்கி வைங்க, அறிவிப்பு கொடுங்க, எல்லோரும் போட்டோம் உங்கள் கடன் அடைக்க நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் போடுவோம், எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான், இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய தர்ஜாவை உயர்த்தி வைப்பான். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் தருவான்.